நிஜாடி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். இன்று நம்மோட அரசியல் விமர்சகர் திரு பொங்கலூர் மணிகண்டன் இணைந்திருக்கிறார். வாருங்கள் அவரோடு பேசலாம். சார் வணக்கம். வணக்கம். என்ன பாஜக ரொம்ப அரசியல் பழிவாங்கல்ல ஈடுபடுதுன்றாங்க திமுக மேல. ஒரு எதிர்க்கட்சியா நீங்க அதெல்லாம் கேட்க மாட்டீங்களா? எப்படி சொல்றீங்க? அதாவது பழிக்கு பழி அப்படின்னு சொன்ன ஒரு வார்த்தை பொருத்தமா இருக்கு. நீங்க திமுக அரசு கடந்த காலங்களில் செய்கிற ஒவ்வொரு தவறையும் மூடி மறைப்பதற்கு ஒரே வார்த்தை மத்திய அரசு மீது பழி போடுவதுதான். எதுவுமே கிடையாது. அப்படி இவங்க தவறே செய்யலன்னு சொல்றீங்களா? எதுவுமே திமுக செய்யறதுல திமுக ஹரிச்சந்திரன் நாட ஆட்சி நடத்துறாங்களா? இப்படி நீங்க சொல்றது புரியல. இப்போ டாஸ்மார்க்ல நடக்கக்கூடிய தவறெல்லாம் பாருங்க. மிகப்பெரிய தவறு. நான் ஒரு உதாரணம் சொல்றேன். நான் ஒரு வீடியோ தர்றேன். அந்த வீடியோ கொடுக்குறாங்க வச்சுக்கிறேன். நான் நேற்று கூட ஒரு சேனல் பேசினேன். அதாவது திமுக சேர்ந்த ஒரு முக்கிய புள்ளி பேசிய நேரடி வீடியோ, நானே எடுத்த வீடியோ, அவரே ஓப்பனாக போடுங்கன்னு சொன்னார். என்னன்னா, ஒவ்வொரு மாவட்ட செயலாளருக்கும், ஒவ்வொரு ஒன்றிய செயலாளருக்கும், ஒவ்வொரு மாவட்ட நிர்வாகிகளுக்கும், ஒன்றிய செயலாளருக்கும், கிளை நிர்வாகிகளுக்கும் மாதம் மாதம் பணம் வருது. டாஸ்மாக் வருது. டாஸ்மாக் தர்றாங்க. எப்படி தர்றாங்க? அப்போ எந்த லாபத்தில் வருதுங்குது? 50,000 கோடி இலக்கு வச்சு அரசாங்கம் போக வேண்டிய வருமானத்தை தாண்டி மீதி பணம் எங்கேருந்து வருதுங்க? இப்போ இது 1000 கோடியே மிக குறைவு, மிகப்பெரிய மோசடி அந்த துறையில் நடக்குது. இதை நிச்சயமாக மத்திய அரசு கடுமையாக விசாரித்து, எப்படி டெல்லியில் கெஜ்ரிவால் நடவடிக்கை எடுத்ததோ அதே மாதிரி நடவடிக்கை நிச்சயமாக தமிழ்நாட்டில் தேவை. இதுவரை தமிழ்நாட்டில் திமுக அரசின் ஆட்சி காலத்தில் இந்த கடந்த ஒரு 4 ஆண்டுகள்ல எத்தனை இடி ரைடு வந்திருக்கும்? எத்தனை இது மேல நடவடிக்கை எடுத்திருக்காங்க? நீங்க அப்படி சொன்னீங்கன்னா, இப்போ தமிழ்நாடு அரசு வைத்திருக்கிற அந்த ஊழல் வழக்கு சம்பந்தப்பட்ட துறைகள் வச்சு நடவடிக்கை எடுத்தாங்களா? சொல்லுங்க. இது பண்ணாங்களா? அதாவது எந்த துறையின் மீதும் ஒரு ஒரு ரெய்டு போறான்னு சொன்னா, அதுல முழுமையான ஒரு விசாரணை செய்து தான் பண்ண முடியுங்க. நீங்க ஒரு புகார் வருது. புகார் வந்தோன்னே ஆய்வு பண்றாங்க. அப்புறம் தான் ரெய்டுக்கே போறாங்க. அப்புறம் சாட்சி எடுக்க முடியுங்களா? எடுக்க முடியலையே. இல்ல, அப்ப எடுக்க முடியாது. அடுத்த கட்டத்துக்கே போகலையே. எடுக்காத காரணத்தினாலேயே தவறுன்னு எப்படி சொல்வீங்க? இப்போ விஞ்ஞான முறையில் ஊழல் பண்ணா ஐயா இப்போ உங்க தரப்புல வராங்க. உங்க முன்னாள் அமைச்சர்கள் மேல எல்லாம் லஞ்ச ஒழிப்புத்துறை ரைடு நடத்துச்சு. அப்ப என்ன சொன்னீங்க? இல்ல, அப்ப ஏன் அரசியல் பழிவாங்கல் இல்ல, அப்ப ஏன் திமுக சொல்லுச்சுங்க? அப்ப திமுக இப்ப இதே வீரமணி அல்லது அண்ணன் வேலுமணி, அந்த தங்கமணி மேல பண்ணாங்க, ரெய்டு பண்ணாங்கல்ல, அப்ப அதுக்கு என்ன சொல்லுவீங்க? அப்ப நீங்க பொதுவா நான் சொல்றது என்னன்னா, தவறு யார் செய்தாலும் நீங்க ரெய்டு பண்ணுங்க, தண்டனை கொடுங்க, வேணாம்னு சொல்லல. உண்மையை தான் பண்ணுங்க. ஆனா இது வரவே கூடாதுங்க. வந்தாலே தவறுங்க எப்படி சொல்லுவீங்க? ஓ, ஆயிரக்கணக்கான வழக்கு போடுறாங்க. அந்த வழக்குல சாட்சிகள் அடிப்படையில பண்ண முடியுது. இல்ல, வர்றது தவறுன்னு யாரும் சொல்லல. அந்த முடிவு வர்றதுக்கு முன்னாடி நீங்க ஏன் ஒரு முன்முடிவோட பேசுறீங்க? முன்முடிவுன்னு யாருமே சொல்லல. முன்முடிவே சொல்லவே இல்ல. இப்ப நீங்க இது 1000 கோடிங்கிறது நான் இது நீங்க நான் மேலோட்டமா சொல்லல. ஒவ்வொரு நபருக்கும் தெரியும். இது உங்களுக்கு தெரியும், அவருக்கு தெரியும், எனக்கு தெரியும். ரூ. 10 பாட்டிலுக்கு வாங்குறாங்க மட்டுமில்ல, அந்த சரக்கு மதுபான பட்டியல மதுபானம் ஒவ்வொரு கடைக்கு போறதே அரசு மதுபானமே அல்ல. பாதி கரூர் சரக்கு தான் போகுது, எல்லாருக்குமே தெரியும். நீங்க வேணா பொய்ன்னு சொல்லலாம். அந்த கடையில விற்பனையாளர் சொல்றாங்க. ஒரு டார்கெட் விற்க சொல்றாங்க. அப்போ தவறு செய்வதற்கு திமுக அரசு முழு உடனடியாக அந்த துறையை பயன்படுத்துது. அப்படி இல்லை அப்படி சொல்லுவீங்க? அப்போ இது யாரோ நடவடிக்கை எடுக்கலன்னு சொன்னா இது எங்க போய் முடியுங்க? அப்புறம் நான் சொல்றது எந்த கட்சியா இருக்கட்டும், அதிமுகவோ, திமுகவோ, காங்கிரஸோ, பிஜேபி, யாரா இருந்தாலும் தவறு செய்தால் நிச்சயமாக ஒரு அச்சம் வேணுங்க. அச்சம் இல்லைன்னு சொல்ல மிகப்பெரிய ஆபத்து தான் முடியும். அதனால இது நீங்க இப்படி ஏதோ ஒரு காரணம் சொல்லி ஒதுக்கிட்டு போறது மிகப்பெரிய ஆபத்து. எவ்வளவு ரைடுலையும் எடுக்க முடியாத நடவடிக்கை இது சும்மா அதிகாரிகள் மட்டத்துல எடுக்க ரைடு போகுது. இதுல என்ன நடவடிக்கை எடுத்துரும்? எப்படி திமுக அரசு இதுல மாட்டிக்கும்னு நினைக்கிறேன். இல்லைங்க. அதாவது இப்போ பிடிஆர் பழனிராஜன் இருக்காருங்க. அவர் ஒரு பாரம்பரியமான குடும்பத்தை சேர்ந்தவர். அவங்க தாத்தா முதலமைச்சர் இருந்தவர். உங்க அப்பா பத்தி தெரியும், இவரை பத்தியும் தெரியும். ஒரு பைசா பணம் தராமல் அந்த தொகுதியில ஜெயிச்சவர் உண்மையிலே நல்ல மனிதர் பிடிஆர் பழனிராஜன். அவருக்கு கொடுக்காத முக்கியத்துவத்தை செந்தில் பாலாஜி கொடுத்து ஏங்க? நல்லவர், நேர்மையானவர், சிறந்த நிர்வாகி கொடுத்தாங்களா? ஒன்னே வசூல் சரியா செய்வாரு. திமுக குடும்பத்துக்கு கப்பம் கட்டுவார். வேற என்ன இருக்குங்க? உங்க கட்சியில ட்ரைனிங் எடுத்துட்டு போறோம் வச்சுக்கங்க, அப்படியே வச்சுக்க. நான் சொல்றது தப்புன்னு சொல்லாதுங்க. அதனாலதான் அதிமுகவுல அமைச்சர் நீக்கினாங்க. வரேன், நீங்க அம்மாவுக்கு தெரியாம வேற சில குடும்பங்களுக்கு அவர் இந்த மாதிரி பண்ணாருன்னு தெரிஞ்சுதான் அம்மா நீக்கினாங்க. அப்போ அவர் மீதான குற்றங்களை, புகார்களை சொன்னதே திரு ஸ்டாலின் தான். அப்படிப்பட்டவரை அருகிலேயே வச்சு நீங்க ரசிச்சீங்க, பதவி உயர்த்தினீங்க. அப்போ நீங்க செய்த தவறுகள் அதிமுக ஆட்சியில் இருக்கும்போது சொன்ன நீங்களே தவறு செய்ய காரணம் இருக்கலாமா? அதுதாங்க ரசிக்க முடியாத விஷயம். நீங்க பொதுவா நீ பாருங்க, எல்லா துறைகளும் இப்படியே போச்சுன்னா, இப்போ 1952லேருந்து 21 வரைக்கும் 4,00,000 கோடி கடன் வாங்கியிருந்தோம். இப்போ 21லேருந்து 4 வருஷத்துல 4,00,000 கோடி கடன் வாங்கிக்கிறாங்க. என்ன செலவு பண்ணீங்க? யாருக்கு பண்ணீங்க? ஒரு மாவட்டம் பிரிச்சிங்களா? இல்லை ஏதாவது மருத்துவக் கல்லூரி மாதிரியோ, சட்டக்கல்லூரி மாதிரியோ,
கால்நடை மருத்துவக் கல்லூரி மாதிரி கொண்டு வந்தீங்களா? எதுவுமே இல்லையே. அப்போ இதெல்லாம் முழுக்க முழுக்க திமுக மீது மக்களுக்கு மிகப்பெரிய சந்தேகம் ஏற்பட்டிருக்கிறது. இந்த 5 ஆண்டுகளை பயன்படுத்தி மிகப்பெரிய கொள்ளை நடந்திருக்கிறது, ஊழல் நடந்திருக்கிறது. இதை இன்னும் கடுமையாக விசாரிக்க வேண்டும். நிறைய நபர்கள் மேல குற்றம் சாட்டப்படுகிறது. ஏதோ தயாரிப்பாளர் அப்படின்றாங்க, இன்னொரு தொழிலதிபர்ன்றாங்க. இவங்களையெல்லாம் அந்தந்த துறை சார்ந்தவர்களா அல்லது தயாரிப்பாளரா, தொழிலதிபரா பார்க்க அவங்களெல்லாம் கொண்டு வந்து திமுகவினுடைய குடும்பத்தோட லிங்க் பண்ணி அவங்களுடைய குடும்பத்திற்கு குறிவைக்கப்படுகிறது. இந்த மாதிரி எல்லாம் அரசியல் பேசப்படுது சரியா? நீங்க அவர்கள்லாம் யாருன்னு பாருங்க. யார் பின்புலம்னு பாருங்க. நீங்க ஒரு பெரிய ஒரு செடி எடுத்தீங்கன்னா, கடைசியில வேர் திமுக தான் முடியுது. இப்போ ஊழல்னு ஆரம்பிச்சீங்கன்னா, அந்த ஊழலுடைய ஒவ்வொரு பகுதிய புடிச்சுட்டே போனா, இறுதி இடம் வந்து திமுக தான் முடியுது அப்புறம். இப்ப நீங்க சினிமா அதுக்குன்னு துறையை முதல்வருடைய மொத்த குடும்பத்தையுமா சார் எடுக்க முடியும்? நிச்சயமாங்க அப்படிதாங்க முடியுதுங்க இது நீங்க. இப்ப நீங்க எதுவுமே தெரியாத முதலமைச்சர் நாட்ட ஆண்டுருக்காரு. உண்மையிலே வந்து இந்தியாவே பாராட்டக்கூடிய ஒரு முதலமைச்சர்னு ஒரு நீதிபதி பேசிட்டு இருக்காரு. முன்னாள் நீதிபதி. அப்போ எந்த அளவுக்கு நீங்க ஒரு மோசமான நிர்வாகத்திறனற்ற ஒருவர் இருக்கிறபோது எப்படிப்பட்ட பாராட்டுறாரு பாருங்க. நீங்க திரு ஸ்டாலின் அவர்களுக்கு என்ன நடக்குன்னே தெரியறதே இல்ல. என்ன நடக்குதுன்னே தெரியல. எதுவுமே தெரியல. உண்மையிலே தெரியல. அவர் சிஎம் சார். சிஎம்னு பேர் தான் சிஎம்ங்க. எதுவுமே தெரியாது அவருக்கு. இப்ப நீங்க சட்டமன்றத்துல ஒரு எம்எல்ஏ பேசுறாரு. 3 குழந்தை பெற்றிருக்கிறது பேசுறாரு. அதை ஒரு பதில் கேட்கும்போது, "அப்படியா எங்க பேசுனாங்கிறாரு." அப்போ ஒன்றுமே தெரியாமல் ஒரு பொம்மை முதலமைச்சராக இருந்து கொண்டிருக்கிற ஸ்டாலின் அவர்களுக்கு நிச்சயமாக தெரியாம நடக்குதா, தெரிஞ்சு நடக்குதான்னு தெரியல. அவர் துறை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த துறையிலும் தவறு மேல் தவறு நடந்துட்டே போகுதுங்க. நிச்சயமாக ஸ்டாலினுக்கு ஆபத்து தான். உதயநிதிக்கு மட்டுமல்ல, ஸ்டாலினுக்கு மிகப்பெரிய ஆபத்து. அவர்தான் இதை முழுமையாக வந்து நேரடியா பார்க்கணுங்க. இப்போ எடப்பாடியார் முதலமைச்சர் இருக்கும்போது 36 துறை மீதும் அவர் வந்து ஒவ்வொன்றா ஆய்வு செய்து பண்ணார். அவருக்கு துறை பத்தியான முழுமையான அந்த புரிதல் இருந்தது. திரு ஸ்டாலின் அவருக்கு உண்மையிலேயே இல்லைங்கிறது ஒரு வேடிக்கையான விஷயம்ங்க. அதனால முதலமைச்சருக்கு இது வந்து என்ன நடக்குதுன்னு பார்த்துட்டு, இப்போ சினிமா துறையில முழு ஆதிக்கம் பண்றாங்க. இன்னைக்கு ஒரு படம் வெளிய வரோம்னா, அந்த குடும்பத்தின் அனுமதி இல்லாம வரவே முடியாது. இதெல்லாம் மிகப்பெரிய இப்ப யாரா பண்ணா? அதிமுக ஆட்சியில பண்ணான்னு பாருங்க. அம்மா காலத்திலயும் பண்ணல, எடப்பாடி காலத்திலயும் பண்ணல. யாருமே சினிமா துறைக்கு போகவே இல்ல. ஆனா எல்லா துறைகளும் கட்டுப்பாடுல வைத்துக்கிட்டு காசு சம்பாதிக்கிறது மட்டுமே நோக்கமா இருந்தீங்கன்னு சொன்னா, நாட்டு மக்கள் யாருக்கு பாதுகாப்பா? அதனால தான் நீங்க எல்லா பக்கமும் தவறு நடக்குதுங்க. சட்டம் ஒழுங்கு சரியில்ல. பாருங்க நீட்ல இன்னைக்கு கூட சேலம் ஒரு மாணவன் இறந்துட்டாரு. முதலமைச்சர் காதுக்கே செய்தி போகல. இதுவரைக்கும் 24 பேர் இறந்துட்டாங்க. கௌதம்ங்கிற மாணவன் இறந்துட்டாரு. அப்போ கடந்த காலத்துல ஒரு 6, 7 பேர் இறந்ததுக்கே நீங்க உலக அளவுல போராட்டம் பண்ணீங்களா? இப்ப ஏன் அமைதியா போறீங்க? இப்ப முதலமைச்சர் தெரியாம பண்ணாரா? அல்லது அவர் கவனத்துக்கு போறது இல்லையா? அல்லது போனாலும் வந்து இந்தியாவிலேயே நாம தான் சிறந்த முதலமைச்சர் நினைச்சுக்கிறான்னு தெரியல. உங்கள போன்ற ஊடகத்தை சேர்ந்த நண்பர்கள நீங்க சொல்ல வைக்க உங்க நீங்க ஆட்சி சொல்றது காலத்துல என்ன பண்ணீங்க நீட்டுக்கு? இல்ல. இப்ப நீங்க நீட் நடந்தபோது ஒண்ணு பார்த்துக்கங்க. நீங்க மத்திய அமைச்சர் சிதம்பரத்துடைய மனைவி, அவங்க தான் வந்து அதுக்கு ஆதரவா வழக்காடுனாங்க. அவருடைய மகன் கார்த்தி சிதம்பரம் தான் நீட் வந்து ரத்து செய்வதற்கான வாய்ப்பில்லைன்னு அவரே சொன்னாரு. இது நீதிமன்றத்தின் மூலமா வந்தது தான். இதுக்கு அதிமுக ஒத்துக்கல. அது வேண்டாம்னு சொல்லுது. ஆனாலும் கூட அதுக்கான அடுத்த கட்டத்துக்கு போகணுங்க. ஆனா வெறுமனே மாணவர்களை ஏமாற்றி, பெற்றோர்களை ஏமாற்றி திமுக செய்த மோசடியால இன்னைக்கு 24 மாணவர்கள் சாவு தான் மிஞ்சிருக்கு. மிகப்பெரிய கொடுமை. இதற்கு திமுக அரசு பொறுப்பேற்க வேண்டும். நீங்க இருந்தா ரத்து செஞ்சிருப்பீங்களோ? இல்ல ரத்து செய்வேன்னு அவங்க ரத்து செய்ய வேண்டும் என்பது அதிமுக நோக்கம்ங்க. ஆனா நாங்க வந்தா ஒற்றை கையெழுத்துல ரத்து பண்றேன்னு சொன்னீங்கல்ல. அது நடக்குமா அது? நடந்ததா அது? ஏன் பொய் சொன்னீங்க? ரகசியம் தெரியும்னு சொல்லி ஏமாத்துறீங்களா? நியாயமா அது? எவ்வளவு அநியாயம் அது. எவ்வளவு மாணவர்கள் நம்பி எவ்வளவு பேர் சாகுறாங்க பாருங்க. இப்ப நீங்க அனிதாவுக்காக அந்த ஆர்ப்பாட்டம் பண்ணீங்களே, அதே மாரி புனிதாங்கிற ஒரு பெண் சேலத்துல இறந்தாங்க. ஒரு அறிக்கை கூட தரலையே. அவங்க அரசியல் நோக்கம் என்ன? இது முழுக்க முழுக்க மாணவர்கள் மீது உள்ள அக்கறை அல்ல. உண்மையில் அரசியலுக்காக செலுத்தப்பட்ட அக்கறை தான் ஒழிய, இதற்கான பாடத்தை 2026ல திமுக சந்திக்குங்க. அதிமுக, பாஜக கூட்டணி செட் ஆகி ஏறக்குறைய 1 மாதம் ஆகுமா? 1 மாதம் ஆயிருக்கும். ஆமாங்க. இல்லைன்னு உங்களுக்கு சந்தேகம் தெரியலையா? அதிமுக, ம். பாஜக அணி சேர்ந்திருக்குது. எப்படி கிரவுண்ட்ல எப்படி இருக்கு இல்ல ரியாக்ஷன்? நீங்க விசாவை எமர்ஜென்சியை கொண்டு வந்தது காங்கிரஸ் கட்சி. இதே ஸ்டாலினுடைய அந்த வரலாறுல மிசா முக்கியமானது. ம். இப்போ அவருக்கு வந்து காங்கிரஸோடு சேர்றதுல எந்த சங்கடமும் இல்ல. மதிமுக, திமுக எதிர்த்து வந்தது. அவர்கள் ஒண்ணு சேரல எந்த சங்கடமும் இல்ல. ஒவ்வொரு கட்சியும் வரலாறையும் பாருங்க. விசிகாவுக்கும் கொங்கு கட்சிக்கும் ஒத்தே வராது. ஒண்ணு சேரும். எப்படி? ஒரே நோக்கம் தான் இல்லைங்களா? அப்போ ஒரே புள்ளியில அதிமுக, பாஜக மற்ற கட்சி இணைய போறாங்க. நம்ம இன்னும் இல்ல. கொள்கை பிஜேபி கொள்கையும் அதிமுக கொள்கையும் வெவ்வேறானவை. இது கொள்கை ஒத்த கூட்டணியே அல்ல. நீங்க திமுக சொல்ற மாரி அதிமுக சொல்லாது. சொல்ல வேண்டிய அவசியம் இல்ல. சொல்ல முடியாது. 2 பேருக்கும் தனித்தனி கொள்கை. ஒரே நோக்கத்துக்காக சேர்றாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும். எதிர்பார்ப்புகள் சிதறக்கூடாது. ம். இதை தாண்டி வேற நோக்கமும் இல்லைங்கிறது வெளிப்படையான உண்மை. இது வெளிப்படையா அதிமுக சொல்லுது. சரி, அப்படி தமிழ்நாட்டு நலனுக்காக சேர்ந்துடுற மாரி இருந்தா,
திமுகவால முடியாத அதிமுக செஞ்சு காட்டுமே, கூட்டணி கட்சியோட அந்த தோழமையோட. இல்ல செஞ்சு காட்டுச்சுங்களே. நீங்க இப்ப என்ன செஞ்சு இங்க காட்டுனீங்க? பாருங்க. நீங்க இப்பதான் அதிமுக அணி சேர்ந்திருக்கு. திமுக இந்த 4 1/2 ஆண்டு காலத்துல தமிழ்நாட்டுக்கு மத்திய அரசோடு பேசி இதையெல்லாம் செஞ்சாங்கன்னு ஒண்ணு சொல்லுங்களா? ஒண்ணுமே இல்லையே. சண்டை போட்டதே மிச்சம். குடுக்க மாட்றாங்க சார். எப்படி குடுப்பாங்க? நீங்க பேசி வாங்கித்தாங்க. இல்ல, இல்ல. ஏங்க இது என்ன அப்ப நீங்க எதுக்கு ஆட்சி இருக்கிறீங்க? ஆட்சி நீங்க வச்சிருப்பீங்க. நீங்க வாங்கி குடுக்க சொன்னா என்ன பொருத்தமான கேள்வி இது? இப்ப அதிமுக ஆட்சி இருக்கிற போது 11 மருத்துவக் கல்லூரி, திருப்பூர்ல மருத்துவக் கல்லூரி, தஞ்சாவூர் எங்க வேணாலும் மருத்துவக் கல்லூரி, சட்டக்கல்லூரி, கால்நடை பூங்கா 1000 ஏக்கர்ல ஆத்தூர்ல மிகப்பெரிய கால்நடை ஆராய்ச்சி பூங்கா. ஏதாவது பண்ணீங்களா? 5 மாவட்ட புதுசு உருவாக்குச்சு. நிதி வாங்குனாங்க. 123 அவார்டு வாங்குச்சுங்க அதிமுக ஆட்சியில. இப்ப எதுவுமே இல்லாம வெறுமனே சண்டையே போட்டு போனீங்கன்னா, நீங்க மத ரீதியா பேசுங்க, மத்த தவறுகள் பேசுங்க. ஆனா தவறுன்னு சொல்ல விரும்பல. ஆனால் இந்த நாட்டு மக்கள் பாதிக்கப்படக்கூடாது. அப்போ ஒவ்வொன்லயும் சண்டை போட்டே போனீங்கன்னா, நிச்சயமாக நாட்டு மக்களுக்கு தான் ஆபத்து. அதை அதிமுக நிச்சயமா செய்யாது. ம், 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 ம். கூட்டணி ஏறக்குறைய இறுதி செஞ்சீங்க. இது எப்படி ஜெயிக்கிற கூட்டணியா மாத்த போறீங்க? இப்ப நீங்க ஒண்ணும் வேண்டாங்க. 2021ல 2019 எடுத்துக்கங்க. 5,00,000, 6,00,000, 7,00,000 வாக்குகள் வித்தியாசத்துல திமுக வெற்றி பெற்றது. ஆனா 2021ல வெறும் 3% வாக்கு வித்தியாசத்துல திமுக வெல்லுது. அப்போ முதலமைச்சராக எடப்பாடியார் அன்னைக்கு வந்து ஒரு 10 ஆண்டுகள் அதிமுக ஆட்சிக்கு பிறகு மிகப்பெரிய அழுத்தம், அவங்கள ஒரு 30,000 போராட்டம், நீட்டு, கொடநாடு, பொள்ளாச்சி இப்படியெல்லாம் பொய்யான கட்டமைப்பெல்லாம் செய்து திமுக வெல்ல முடிஞ்சது. பிரசாந்த் கிஷோர் அழைத்து வந்து ஷூட்டிங் எல்லாம் நடத்தி ஸ்டாலின் ஜெயிச்சாரு. ஆனா இன்றைக்கு அப்படி ஒரு வாய்ப்பை மக்கள் ஸ்டாலின் குடுத்தாங்க. நாங்க நல்லா செய்வோம். நாங்க தான் சரியான நபர்ன்னு சொன்னாங்க. வாய்ப்பு குடுத்து பார்த்தாச்சு. ஒண்ணுமே செய்யல. இறுதியில் ஸ்டாலினுக்கு அந்த வாய்ப்பை கொடுத்தது தவறு என்று மக்கள் பேசுறாங்க. அப்ப இதையெல்லாம் அறுவடை செய்து சேர்ந்து வாக்குகளா வருகிறபோது 3% நீங்க கூடுதலா வரப்போகுதுங்க. அழகா அதிமுக ஜெயிக்க போகுது. இப்ப என்ன நீங்க பாஜக, அதிமுக அணியில் இருக்கிறபோது மிகப்பெரிய தோல்வி அடைஞ்சுட்டாங்க. ஒண்ணுமே இல்லையே. ஒன்றே ஒன்று எடப்பாடியார் முதலமைச்சர் வேணுமா? ஸ்டாலின் வேணுமாங்கிறதுதான். மக்களுக்கு அதான் முக்கியம். நீங்க பாஜக, மோடி அதெல்லாம் சம்மந்தம் இல்ல, தேவையும் இல்ல. விஜய் வேணாமா? இல்ல நான் சொல்றது அணியில வரட்டுங்க. இப்ப நீங்க பாஜகனால தான் பாதிக்கப்பட்டுன்னு சொன்னீங்கன்னா, அந்த மாரி 2021ல ஏன் வரலன்னு சொல்றேன் நான். நீங்க திமுக எதிர்க்கக்கூடிய யாராக இருந்தாலும் வர வேண்டும், வரலாம்ங்க. திரு விஜய் அவர்களோ, மற்றவர்களோ எல்லோரும் ஒண்ணு சேரணும். தப்பே கிடையாது. ஏன்னா, எப்படி திமுக வந்து ஒரு மையப்புள்ளியில இயங்குதோ, அதே மாரி அதிமுகவுடைய மையப்புள்ளி திமுக எதிர்ப்பு. அதை வீழ்த்துவதற்கான எந்த எல்லைக்கும் போகுங்க. திமுக ஒரு மையப்புள்ளி என்ன? பிஜேபி எதிர்ப்பு. பிஜேபி எதிர்ப்பு வேற என்ன இருக்குங்க உங்களுக்கு? உங்களுக்கு அந்த எதிர்ப்பு இல்லல்ல? இல்ல எதுக்காக நிச்சயமா இருக்கணும்னு நீங்க நான் சொல்றது, அதாவது நான் தெளிவா சொன்னேன். கொள்கை கூட்டணின்னு சொன்னீங்கன்னா, இப்ப விடுதலை சிறுத்தை கொள்கை என்ன? கொங்கு ஈசன் கொள்கை என்ன? கேட்டு பாருங்க நீங்க. இவர் ஜாதி ஒழிப்புங்கிறாரு. ஈசன் தயாரா இருக்காரா? கம்யூனிஸ்ட் கொள்கை என்ன? மதிமுக கொள்கை என்ன? காங்கிரஸ் கொள்கை என்ன? திமுக கொள்கை என்னங்க? இது சம்பந்தம் இல்லாத மக்களை ஏமாற்றுகிற பொய்யான விஷயம். கொள்கையும் இல்ல, கோட்பாடும் இல்லைங்க. வெற்றி ஒண்ணு தான் கொள்கை, கோட்பாடு. இதுவரைக்கும் 3 தேர்தல் ஜெயிச்சுட்டாங்க. மீண்டும் ஜெயிப்போங்க நம்பிக்கையில கொள்கை கூட்டணிங்கிறாங்க. அவ்வளவுதான் ஒண்ணும் இல்ல. தோத்தாலும் தெரியும் அப்புறம். ம், ம், ம். அறுதிமா தோத்தாங்கன்னா எல்லாம் தந்தையை ஓடிடுவாங்க. ம், ம், ம். நிச்சயமா 26ல அதற்கான வாய்ப்பு வரும். அதிமுக அந்த வாய்ப்பை உருவாக்கும். திமுக நிச்சயமாக 200 தொகுதியில இப்போது நிலைமையிலேயே தோற்குங்க. இன்னும் மற்ற கட்சி வலிமையாக சேர்க்கிற போது 234லும் திமுக கூட்டணியை அதிமுக வீழ்த்தும். உங்க கூட்டணியில யார் யாரெல்லாம் இருக்கா சார்? இப்பதாங்க மார்ஷல் சேர்ந்திருக்காங்க. ம். இப்பதான் பிஜேபி வந்திருக்குது. இனி ஒவ்வொரு அணியா பாருங்க நீங்க. ஏற்கனவே இருந்த கூட்டணி தானே 2021ல. சரி ஏற்கனவே இருந்த கூட்டணி தான் திமுக இருந்தது. இல்ல நீங்களும் ஏற்கனவே இருந்த இல்ல கூட்டணி அதே தானே? கூட்டணி தான் நீங்க ஏற்கனவே ஓபிஎஸ் இருக்காரா? அதுக்கு தான் கேட்டேன். இல்ல எல்லோருமே ஒன்று சேருவாங்க. OPS ஆ? எல்லோரும் வருவாங்க. எல்லோருமே டிடிவி தினகரனுமா? நான் சொல்றது திமுகவை வேண்டாம் என்று நினைக்கிற எல்லோரும் இல்ல ஒன்று சேர முடியாது. ஓபிஎஸ் இருக்காரா இல்லையா? டிடிவி இல்ல தினகரன். எனக்கு தனிப்பட்ட பேர் சொல்ல அவசியம் இல்லைங்க. எல்லோரும் வருவாங்க. எல்லோரும் ஒண்ணு சேருவாங்க. திமுகவை வீழ்த்த வேண்டும் என்பதுதான் நோக்கம். அதிமுகவுக்கு அதான் நோக்கம். இன்னும் தேர்தல் அவகாசம் இருக்குது. ஒரு 10 மாத காலம் இருக்குது. 1 மாதம் இருக்கிற அந்த தருவாயில ஒரு முடிவை அதிமுக எடுக்கும். எல்லாம் ஒரே ஆள் நிற்பாங்க. நிச்சயமா திமுக வீழ்த்ததுக்கான வாய்ப்பு அமையும். இல்ல எந்த ஒரு முடிவுலயுமே உறுதியா நிக்க மாட்டீங்களா? இல்ல உறுதியா எப்படி சொல்றீங்க? என்ன உறுதி இல்ல நீங்க? பிஜேபி கூட சேர மாட்டோம்னீங்க, அப்புறம் போய் சேர்ந்துட்டீங்க. அதாவதுங்க ஓபிஎஸ் ஒரு காலம் சேர்க்க மாட்டோம்ன்றீங்க, இன்றைக்கு பூடகமா பதில் சொல்றீங்க. நீங்க என்ன இல்ல நீங்க இல்ல மார்ஷல் இந்த வார்த்தைகள்லயே அப்படி இருந்தா மக்கள் எப்படி சார் நம்புவாங்க? ஏங்க காங்கிரஸோடு திமுக பேசுனது என்ன? எப்படி சொன்னாங்க? மேல் மாடியில கூட்டணி, கீழ வந்து ரெய்டு. அதே மாரி தன்னுடைய அன்பு மகள் கனிமொழியை வந்து சிறையில் வச்சுட்டாலும் கொந்தளிச்சாரு. காங்கிரஸ் நட்பு கூடா நட்புன்னு சொன்னாரு. கேடாய முடியும்னு சொன்னாரு. இலங்கை ஈழப் பிரச்சனையில காங்கிரஸை பூண்டோடு அழிப்பேன்னு திருமாவளவன் பேசினாரு. மதிமுக என்ன பேச்சுங்க? காங்கிரஸ் பத்தி, திமுக பத்தி. என் கல்லறை கூட மன்னிக்கான்னு சொன்னாரு. நீ எல்லாம் ஏன் திமுக அணியில் உள்ள பேச்சையெல்லாம் ஒரு பெரிதுபடுத்தாம அதிமுக மட்டும் குறி வைக்கிறீங்க? அரசியல்ல
நிரந்தர நண்பன் எதிரி நிச்சயமா கிடையாதுங்க. நான் தெளிவா சொன்னேன். அதாவது இது கொள்கை கூட்டணி அல்ல. திமுகவை தோற்கடிப்பதற்கான கூட்டணி. ஏன் அண்ணாவுக்கு ராஜாஜிக்கு என்ன அன்னைக்கு நோக்கம் இருந்தது? காங்கிரஸ் தான் ராஜாஜி இருந்தாரு. வெளிய வந்து என்ன நோக்கம் வச்சிருந்தாரு அவரு? ஒரே நோக்கம் காங்கிரஸை வீழ்த்த வேண்டும் பண்ணாங்க. ஜெயிச்சாங்க. அந்த நோக்கம் தான் இருக்குது. அப்ப அந்த நோக்கத்தின் அடிப்படையில அதிமுக இயங்குறபோது, நீங்க ஏன் வந்து திமுகவை கண்டுக்காம அதிமுக மட்டும் பேசுறீங்க? இந்த மாரி ஊடகத்துக்கு எல்லாருமே அப்படித்தான் பேசுறீங்க. திமுகவை கண்டுக்கிறது இல்ல. இப்ப என்ன ரியாலிட்டி அதிமுக அதுதான் பேச இல்ல முடியும். ரியாலிட்டினா இப்ப என்ன இல்ல ரியாலிட்டி? முன்னுதாரணம் இருக்குது இல்லையா? இப்ப என்ன இல்ல நடக்குது? முன்னுதாரணம் சார் வைகோ நல்ல விஷயத்த காட்டுங்க இல்ல சார். வைகோவை விட மாத்தி பேசுறதுக்கு முன்னுதாரணம் இல்ல காட்டுங்க. இது அரசியலுங்க. இது எது வந்து சார் அரசியல்? இது நல்ல விஷயத்துக்கு வியாபாரம் இல்ல. முன்னுதாரணமா பாருங்க. மாஸ்டர் இது ஒரு வியாபாரமோ, ஒரு கல்யாணம் பண்ற காரியமா இல்ல. இது ம். வந்து தேர்தல் அணி. ஒரு அணியை வீழ்த்துவதற்காக ஏற்படுத்துகிற ஒரு அணி. அந்த அணியை எப்படி வேணா அமைக்கலாம்ங்க. இதுல கடந்த காலத்துல கம்யூனிஸ்ட் கட்சி எங்க இருந்தது எம்ஜிஆர் ஓட இருந்தது பாருங்க. கருணாநிதி எதிர்த்தது. ம். அவங்க காங்கிரஸ எதிர்த்தவங்க தான் எல்லா பக்கமும் ஒண்ணு சேர்ந்தாங்க. ம். இப்போ திமுக கடந்த காலத்தில் செய்த தவறை எல்லாம் நியாயப்படுத்தினீங்கன்னா, அதிமுக தவறே அல்லது. அந்த கொடிய விஷத்தை அல்லது தீய சக்தியை வீழ்த்துவதற்கு எந்த ஆயுதத்தையும் அதிமுக எடுக்குங்க. அதுக்கு தான் பாஜக. இன்னொரு விஷயத்த கூட எடுக்கும். இல்ல எது வேணாலும் செய்யலாம்ங்க. எது வேணாலும் செய்யலாம். ம். எது வேணாலும் செய்யலாம். பாஜக தமிழ்நாட்டுக்கு நல்லது இல்ல ரொம்ப. இல்ல நீங்க இந்தியாவுக்கு ஆட்சி செய்யுதே. 1999ல திரு கருணாநிதி கேட்டே சொல்லுவாரு. என்ன நல்லதா கெட்டதான்னு. 99ல இதே கேள்வி கேட்கிறபோது அவர் சொன்ன எல்லாத்துக்கும் ஒரு எக்ஸாம்பிள் இல்ல எடுத்துருவீங்க. அதுதான் உண்மைங்க. நீங்க ஏங்க திமுகவுடைய கொள்கை என்ன? கோட்பாடு என்ன? பேசுறாங்கல்ல 99ல அவங்க பேசுனது என்ன? ஜெயலலிதாவை எதிர்ப்பதற்காக நான் எந்த எல்லைக்கும் போவேன்னு சொன்னாரு. அதே தான் திமுக செஞ்ச பாணி தான் அதிமுக செய்யுது. நீங்க குஜராத் கலவரத்துக்கு பிறகு, பாபர் மசூதி இடிக்கப்பட்ட பிறகு கேட்கப்பட்ட கேள்வி, மோடி நல்லவர், மிகச்சிறந்த நிர்வாகி, எதிர்காலம் உண்டுன்னு திரு கருணாநிதி இப்போ தொலைக்காட்சியில் உள்ள ஒரு நெறியாளர்கிட்டயே பேட்டி கொடுத்தாரு. அப்ப என்ன சொல்றீங்க? அப்போ நீங்க செஞ்சா மட்டும் சரி, அதிமுக செஞ்சா தப்புங்களா? இது நான் தெளிவா சொல்றேன். இந்த தேர்தலில் வெல்ல வேண்டும்னு சொன்னா, நீங்க தனியா நின்னு வெல்லுங்கன்னு சொன்னா உங்க நோக்கம் என்ன? அதிமுக தோக்கணுங்கிறது நோக்கம். அதிமுக எப்படியாவது 26ல் ஆட்சிக்கு வர வேண்டும் எல்லாம் விரும்புறோம். விருப்பத்துக்கு ஏற்ப அணி அமைங்கிறது எல்லாம் விருப்பம் தான். ஆனா நீங்க அதெல்லாம் தப்புங்க. பிஜேபியோட சேராதீங்க, இங்க சேராதீங்க. நீங்க தனியாவே நில்லுங்கன்னு சொல்லி சொன்னா, இது யாருக்கான லாபத்துல முடியுங்க? திமுக லாபமா முடியும். ம். அப்ப இந்த அரசியல் வியூகத்தை குறை சொன்னீங்கன்னு சொன்னா, பரவால்ல குறை சொல்லுங்க. தப்பு இல்ல. ம். ஜெயிக்க போறோம். ஜெயிச்சு காட்டுறோம் பாருங்க. ம். அதான் பதில். எந்த நம்பிக்கையில உங்கள நம்பி மற்ற கூட்டணி கட்சிகள் வருவாங்கன்னு இருக்குல்ல? இல்ல எந்த யாராவது வருவாங்களா? தமிழ்நாட்டுல இல்ல, இருக்கக்கூடிய இல்ல. சொல்லப்படக்கூடிய கட்சிகள், பேசப்படக்கூடிய கட்சிகள், ஓரளவுக்கு பெரிய கட்சிகள் யாராவது வருவாங்க? சரி எந்த அவநம்பிக்கையும் அதிமுக ஏற்படுத்தியிருக்குன்னு சொல்லுங்களேன். போன டைமே வரலையே. ஏன் வரல சொல்லுங்க? நாடாளுமன்ற தேர்தல்லயும் இப்ப வரல. நீங்க அன்னைக்கு சட்டமன்ற தேர்தல்லயும் வரல. அன்றைக்கு பாஜகவோடு கூட்டணி வேண்டாம் என்று அதிமுக முடிவெடுத்த போது சரி சட்டமன்ற தேர்தல்லயும் வரல. ஏன் வரல? 21 ஏன் எல்லாம் வந்தாங்களே? யாரும் இல்லைங்க. எல்லாம் இதே அணி அப்படி வலுவா இருந்தது. நீங்க சொல்ற ஓபிஎஸ் எல்லாமே இருந்தாங்களே. அப்ப கட்சி ஒண்ணா இருந்தது சார். அது வேற சார். கட்சி ஒண்ணா தான் இருக்குங்க. கட்சி அதிமுக ஒண்ணா தான் இருக்குது. 4 நபர்கள் வெளியே போயிருக்கல அவ்வளவுதான். கட்சியெல்லாம் பெரிய வெளியா? ம். எந்த மாற்றம் இல்லைங்களா? இப்ப ராமதாஸ் ஐயாவும் வருவாரா இல்லையான்னு தெரியல. இல்லைங்க. திமுகவை வேண்டாம் என்று கருதினால் யார் வேண்டுமானாலும் வரலாம், வருவாங்க. அதான். நீங்க அரசியல்ல நிரந்தர நண்பனே இல்லைங்க. நிரந்தர எதிரியும் இல்ல. சூழ்நிலைக்கு ஏற்ற மாரி முடிவு எடுப்பாங்க. அது வந்து எழுதப்படாத விதிதான். இந்தியா முழுவதும் இங்க கேரளால கம்யூனிஸ்ட், காங்கிரஸ் கண்டபடிக்கு பேசிக்கிறாங்க. தமிழ்நாட்டுல கையெழுத்து போறேன்னு சொல்றீங்க அப்புறம். மேற்கு வங்காளத்துல ஒற்றுமையா இருக்கிறாங்களா? இல்ல டெல்லியில இருக்காங்களா? இல்ல ஊபியில இருக்காங்க. எங்க இருக்காங்க? இந்தியாவுல பல மாநிலத்துல இந்தியா கூட்டணின்னு சொல்றாங்க ஒழிய, பல மாநிலத்துல ஆளுக்கு ஒரு நோக்கத்தோட தனித்தனியா இயங்குறாங்க. ஆனா இந்தியாவுக்கு ஒண்ணு சொல்லிக்கிறாங்க. அப்ப தமிழ்நாட்டுல இது மாதிரியே முடிவுகளை அதிமுக ஏன் எடுக்கக்கூடாதுங்க? தமிழ்நாட்டுக்கு தேவை நல்ல திட்டங்கள், சட்ட ஒழுங்கு பாதுகாப்பா இருக்கணும், தொழில் சிறப்பா இருக்கணும், விவசாயம் சிறப்பா இருக்கணும், மாணவர்கள் சிறப்பா இருக்கணும். இதுக்கெல்லாம் ஒரு நல்ல ஆட்சி வேணுங்க. நிர்வாகத் திறனுடைய முதலமைச்சர் நாற்காலில அமரணும். அதுதான் எடப்பாடியார். திமுக கூட்டணி உடையும்னு நம்புறீங்களா? இல்லைங்க. உடைச்சாதான் ஜெயிக்க முடியும். இல்ல, இல்ல. உடைச்சாதான் ஜெயிக்க நீ இந்த மாதிரி கணக்கு போடுறத நீங்க இது மாதிரி பலது 1984ல நாராயணசாமி நாயுடு வலிமையா இருந்தாரு. டாக்டர் ராமதாஸ் மாரி. இது மாதிரி 13 கட்சி கூட்டணி. எல்லாம் வலிமையா இருக்கும்போது எம்ஜிஆர் தோத்துருவான்னு சொன்னாங்க இதே மாரி. ஆனா பார்த்தீங்கன்னா, மிகப்பெரிய தோல்வியை சந்திச்சது திமுக தான். தலைவர்கள் இருக்கலாம். ஓட்டு போடுறது அந்த கட்சி மெம்பர் அல்ல. திமுகவுல இருக்கிற அணியில இருக்கிற 13 கட்சியும் சேர்ந்து மெம்பர் மட்டும் போடுற மாதிரி வெற்றியும் சரி போடல. சரி இவ்வளவு வெற்றி வருதுல்ல. ஏன் நீங்க மண்டல வாரியா பொறுப்பு போடுறீங்க? இவ்வளவு வேகமா ஒவ்வொரு இதுவும் பண்றீங்க. அழகா ஜாலியா போலாமே. ஏன் புலம்புறாங்க திமுக? ஏன் பயப்படுறாங்க? அப்போ திமுகவுக்கு தாங்கள் செய்தது சாதனையாகவே தெரியல. சும்மா பேசுறாங்க. இவ்வளவு பெரிய சாதனை செஞ்ச திமுகவுக்கு அச்சப்பட வேண்டிய அவசியம் இருக்காதுங்க. இருக்கக்கூடாது. ஆனா திமுக அச்சம் இருக்குன்னு சொன்ன காரணம் என்னங்க? நிச்சயமாக திமுக தோக்கும்ங்கிற எண்ணம் அவங்க கட்சி எல்லாத்துக்கும் உண்டு. இப்போ பிஜேபி அணி சேர்ந்த பிறகு
நிச்சயமாக கொஞ்சம் ஜெயிப்பது சிரமம்னு பேச ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னும் அணிகள் வர வர நிச்சயமாக திமுக அந்த நோக்கி போகும். பாட்டாளி மக்கள் கட்சியில ஒரு பெரிய அளவுல சண்டை போயிட்டு இருக்கு போல. என்னதான் இதுக்கு தீர்வு? என்ன நடக்குது பாட்டாளி மக்கள் கட்சி? ஏன் எந்த ஒரு அரசியல் இயக்கத்திலுமே இப்போ நீங்கள் ஒரு குடும்பத்திலேயே நிறைய சண்டை வருது. அது குடும்பமாக சேர்ந்து இயங்கிறது இயக்கம் தான். அவர்களுக்குள்ள சங்கடங்கள் வர்றது இயல்பு தான். நீங்கள் அவர் வந்து நீண்ட காலமாக அரசியல் உள்ளவர், மிகப்பெரிய அனுபவசாலி. அதற்கேற்றவாறு தற்கால அரசியலும் அவர் ராமதாஸியா இருக்காரு. அன்புமணி சில நிறைகளை விட்டுருக்கலாம். அதை ஒட்டி வரக்கூடிய கருத்து வேறுபாடு நிச்சயமா அது வந்து ஒன்றும் பாதிக்காதுங்க கட்சியை. அந்த முறையில் ஒன்று சேருவாங்க. இல்ல, அப்பாவுக்கும் மகனுக்குமே நடக்கிறதெல்லாம் பார்த்தா அன்புமணி பக்கம் தான் நிர்வாகிகள்லாம் இருக்காங்க. நீங்க அது வந்து நிர்வாகி இருக்கலாம்ங்க. ராமதாஸ் ஐயா தான் கள போராளி. அதனால அவருக்கான பாதிப்பை உருவாக்க அந்த கட்சியில யாராலும் முடியாது. அவர் சொல்லை மீறி நிச்சயமாக அன்புமணியே இயங்க மாட்டார். இப்ப அப்படி தெரியலாம்ங்க. இறுதி நேரத்தில் பாருங்க அன்புமணி வெற்றி கொடுத்து தான் போவார். நிறைய விஷயங்களை பகிர்ந்து கொண்டு ரொம்ப நன்றி சார். நன்றி.